வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நமக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. நீங்கள் டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க. இது நமக்கு கிடைச்ச அவார்டு, எனக்கு கிடைச்சது கிடையாது, நமக்கு கிடைச்ச அவார்டு. கண்டிப்பாக இதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்த தொட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்து நிற்க முடிஞ்சுது. அது இல்லாமல் எதுவுமே தெரியாமல் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்த எண்ணெய் வெளியே கொண்டு வந்ததும் என் 2 பிள்ளைங்க. ரெண்டாவது அதுக்கடுத்து என் பிள்ளைங்களுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணதே நீங்கள் எல்லாருமே தான். நம்ம சப்ஸ்கிரைப் பேர் நிறைய, அதாவது நான் எந்த சேனல் ஆரம்பித்தாலுமே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்னை தூக்கி விட்டதே நீங்கள் தான். அதனால் நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச இந்த அவார்டு அவ்வளோ ஒரு சாதனையான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே யோசிப்பேன். ஏதாவது ஒன்றில் சாதிக்கணும், இன்னைக்கு கிடையாது, என்னோட 6 வயசுலேருந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் 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 அப்படின்னு யோசிப்பேன். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயும் நான் தோல்வியை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 50 வருஷமும் நான் தோல்வியை தான் அனுபவிச்சிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அந்த 50 வருஷமும் நான் வேஸ்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் அப்படின்னு கூட நான் யோசிப்பேன். இந்த 5 வருஷமாக தான் எனக்கு உலகமே என்ன அப்படின்றத புரிஞ்சிக்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஆரம்பிச்சுட்டு இது நடக்கலை அப்படின்னோடனே தூக்கி போட்டு நமக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சிருங்க. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தோல்வி அடையும் போது உங்களுக்கு அடுத்து வெற்றி பெருசாக இருக்குது அப்படின்னு யோசிங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சாதிக்கலாம். இது என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. பார்த்தீங்கன்னா நான் வந்து சமையல் வேலை பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் பிஸ்னஸ், இதே வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே தோல்வி தான். அதுக்கப்புறம் சின்னதாக நான் வந்து கேட்ரிங் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே எனக்கு தோல்வி தான். அதுக்கப்புறம் பேப்பர் கப்பு பண்ணியிருக்கேன். பேப்பர் கப் வந்து மிஷின் வீட்லேயே வாங்கி போட்டு மெட்டீரியல் வாங்கி ரெடி பண்ணி பாரிஸில் போய் சேல் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே எனக்கு தோல்வி தான். இப்படி எதில் எடுத்தாலுமே தோல்வியை தவிர வெற்றி எனக்கு எதுலேயுமே கிடைச்சது கிடையாது. ஆனால் இந்த யூடியூப் சேனலில் எனக்கு நிறைய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் தான். அதான் இன்னைய வரைக்கும் என்னை குறை சொன்னவங்கள கூட நான் வந்து இவங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சதில்லை. நம்மக்கிட்ட அந்த குறை இருக்குது, அதை நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன். எப்போயுமே ஒரு இடத்துல கால் எடுத்து வச்சோம் அப்படின்னா அதில் தோல்வி வந்துன்னா அதுலேருந்து பின் வாங்கவே கூடாது. முன்னாடி வச்ச காலை நீங்கள் முன்னாடி தான் வச்சுட்டு போகணுமே தவிர பின் வாங்கி வந்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு வெற்றியுமே நமக்கு கிடைக்காது. இது சின்ன பசங்களுக்கும் சரி, பெரிய வயசு உள்ளவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கை, மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கணும். எதை செஞ்சாலுமே, ஒரு குடும்பமாக இருக்கட்டும், இல்லை ஒரு படிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு காலேஜில் வந்து ஒரு தோல்வி, உடனே வந்து பசங்க வேற மாதிரி ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஏன் அதுக்கு அடுத்த இடத்துல நம்ம போக முடியாதா? கண்டிப்பாக போக முடியும். இவ்வளோ நான் பேசுகிறேன், நானே ஒரு ஸ்டேஜில் தப்பான முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் அந்த தப்பான முடிவுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய இடம் கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து நம்பவே இல்லை. இந்த அவார்டை செஃப் தாமு சார் கையில் வாங்கினது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நான் நம்பவே இல்லை. அங்கே போய் உட்கார்ந்து கூட நான் நம்பவே இல்லை. என் பேரை அவர் சொல்லும் போது, நீங்கள் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், அவர் என் பேரை சொல்லும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொல்லியிருப்பார். அந்த இடத்துல என்னையும் நான் மறந்துட்டேன். இது எல்லா சந்தோஷத்துக்கும் உங்களோட சப்போர்ட் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட இந்த அவார்டை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, இவ்வளோ பெரிய அவார்ட் கிடைச்சதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்ததோடு தான் நான் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கேன். இது மட்டும் கிடையாது, நமக்கு நிறைய அவார்டு இதுக்கு முன்னாடியும் வாங்கியிருக்கோம். ஆனால் எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சு அந்த இடத்துல மேலே போகும்போது நம்மளோட தலகணத்தை வந்து கண்டிப்பாக காட்டவே கூடாது. அந்த இடத்துல நம்ம காமிச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட பெருந்தன்மையை அடியோடு அழிச்சிரும். அதனால் அது ஒன்று மட்டும் நீங்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே பழைய இடத்துல நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்றத மறக்கவே கூடாது. இந்த அவார்ட் கிடைக்க சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இது வந்து எந்தெந்த சேனலில் போடுறாங்க, எப்படி போடுறாங்க, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ போடுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ பார்க்க போகலாம். தென்னிந்தியாவில் அரங்கேறிய முதல் பிரம்மாண்டமான டிஜிட்டல் விருதுகள், ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோக்களுக்காக திரை நட்சத்திரங்கள் ஒன்றிணைந்து கௌரவித்த மாபெரும் விருது மீனாட்சி அம்மா சமையல். என் பையன் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு சாதிக்கவே முடியாது. எனக்கு என்ன சொல்றது தெரியல. எனக்கும் கண் கலக்குது, எங்கள் அம்மாவுக்கும் கண் கலக்குது. லைஃப்லேயே இது ஒரு பெரிய அவார்டுனா ஃபர்ஸ்ட் அவார்டு இதுதான். அம்மாவுக்கு இந்த அவார்டு கொடுத்துருப்பேன். பட் அம்மா மிஸ் பண்ணுறேன். அம்மா மிஸ் யூமா.
இந்த சின்ன வயசுல எவ்வளோ நீங்க சாதிச்சிருக்கீங்கன்னா உண்மையிலே நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். எங்க இருந்தாலும் நம்மளோட ஒரு கனவுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அந்த ஹோப் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்னோட சின்ன சின்ன கனவு பூர்த்தி பண்ணது என்னோட அம்மா தான். அம்மா வாங்கம்மா ப்ளீஸ். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஹீரோஸ் அம்மா தான். 30க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் சேனல்களில் ஒரே நேரத்தில் அக்டோபர் 2 மற்றும் 3 மாலை 5 மணிக்கு காணத் தவறாதீர்கள். ஹேவல்ஸ் ஃபேன்ஸ் தலைவர் வந்துட்டாரு. சூப்பர் ஸ்டார் இ அவார்ட்ஸ் 2020 saluting real life super heroes. Presenting sponsor Havells Fans தலைவர் வந்துட்டாரு. Powered by Nimail Floor Cleaner, Indica Easy Shampoo Hair Color, Havells MCB and RCCB ஷாக்குக்கான vaccination in association with Chennai Race Bank Coaching Institute for Banking and Government Jobs and Amritanjan Roll-On for headaches on the go. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்கோம். நம்மளை யார் சேஃபாக கூப்பிட்டு போறான்னு பார்த்தீங்கன்னா சக்தி அண்ணா தான் கூப்பிட்டு போறாரு. நாய் சொல்லுங்க அவர் தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ அங்கே யார் யார் வந்திருக்காங்க என்னன்னு தெரியல. நம்ம போயிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏங்க இப்போ ஒரு சீன் நீங்க பார்க்க போறீங்க. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ 40 ஆண்டுகளுக்கும் மேலாக. இப்போ நாங்க வந்துட்டோம். முன்னாடி நான் வசந்த் அண்ட் கோ அவர் மாதிரியே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ரமேஷ் எப்போ எங்க வந்தாலும் என்ன கலாய்க்கிறது தவிர வேற வேலையே கிடையாது. அதுவே ஒரு குழப்ப வச்சிருக்காங்க. நீங்களாம் சொன்னா தம்பியே ஒன்றும் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு வேற சொல்றீங்க. பாருங்க எனக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்ட்டு. இப்போ நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம கூட யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏமாஸ் கிச்சன் அக்கா இருந்தாங்க. அது இப்போ வெளியே போயிருக்காங்க. நான் வந்தோம்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே தான் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ரூம். இப்போ நாங்கள் உங்களுக்கு ரூம் டூர் காமிக்க போகிறோம். ஹோம் டூர் காமிக்க சொன்னீங்க, நாங்கள் ரூம் டூர் காமிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் 2 பேர். இது சேரு, இது செவுரு, இது லைட்டு, அது ஏசி. இப்போ உங்களுக்கு ரூம் டூர் காமிச்சிட்டோம். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கு எந்த அவார்டு வரப்போகுதுன்னு தெரியல. யார் முதல் பரிசு தட்டி போகிறாங்கன்னு தெரியல. 2வது பரிசு. உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்காக வாக்களித்த மக்கள் இருக்காங்க. மக்களுக்காக அம்மா, மக்களால் அம்மா. இவங்க பிருந்தா லைஃப் ஸ்டைல் பிருந்தா. அப்புறம் மோஸ்ட் ஃபேமஸ் ஹேமாஸ் அக்கா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி 2 பேரும் வந்தீங்கன்னா ப்ளூ கலர் சாரி. ரெண்டு பேரும் ஆஹா 2 பேருமே நாமினேட் ஆயிருக்கிறோம். யாரு கிடைச்சாலும் சந்தோஷம் தான். இந்த அளவு வந்ததே பெரிய விஷயம். அதனால யாரு கிடைச்சாலும் ஒரு சந்தோஷம். அதாவது 40 வயசுக்கு மேலே சாதிக்க முடியும்னு சொல்றதுக்கு நாங்கள் 2 பேரும் ஒரு எக்ஸாம்பிள். அதனால யாரு கிடைச்சாலும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. இந்த இடத்துல நான் சூரிய வம்சம் பேக்ரவுண்ட்லாம் போடுவேன். அதெல்லாம் பொறுத்துக்கணும். ஆமாம், நீங்கள் ஒரு சேரில் உட்காருங்க. சேர் சுற்றி விடலாம். அப்படியே அந்த சேரை சுற்றி விடுங்க. வசந்தன் கோ மாதிரியே இருக்கும் 2 பேரும். உண்மையை சொன்னீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிப்பேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படியெல்லாம் வரணும் அப்படின்ட்டு இருக்கு. எந்த வயசுலயுமே சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் ஒரு உதாரணம் தான். அது நிறைய பேர் நெகட்டிவாகவே யோசிப்பீங்க. ஐயோ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த வயசுலயும் எல்லாமே பண்ணலாம். மனசு மட்டும் தைரியம், தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். அவ்வளவுதான். வாக்களிங்கள். கடைசியா வாக்களிங்கள் ஏதாவது சொல்லுங்க. சரி மறுபடியும் சொல்லுங்க, பரவாயில்ல. அப்படியே ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம். அம்மா சின்னம்மா அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ. 2 பேரும் உள்ள போய் உட்காரணும். ஆமா, யாரு கிடைச்சாலும் சந்தோஷம் தான். யாரு கிடைச்சாலும் சந்தோஷம். 2 கை இருக்கிற மாதிரி இருக்குதா? ஒரு கை உங்க கை, ஒரு கை என்னோட கை. ஆஹா, கையும் கையும் சேர்ந்தா நம்பிக்கையா? சந்தோஷம்.
ஒரு எமோஷனல் சீக்வன்ஸே போயிடுச்சு உள்ள. தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ தேங்க்யூ. நான் அம்மாவை பற்றி 2 வார்த்தை. ஸோ அவங்க வந்து செய்கிற சமையல் பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்தமாக செய்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து லைட் செய்வாங்க. எது செஞ்சாலும் அவங்க செய்யும்போது சாப்பிட்ணுன்னு தோணும். அதான் நான் பார்த்ததுல வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒன்று, அந்த யூஸ் பண்ணுற பொருள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்கிற பொருளாக தான் இருக்கும். அவங்க குக்கிங் ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட். ஒன்று ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த கார்டனிங். அது இதாக செய்வாங்க சொல்லுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ விஷர் ஆல் த பெஸ்ட். நிறைய அவார்ட் மாதிரி வாங்கணும். கடவுள் சாமயலோட பாராட்டு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு காலத்துல இவரோட புக்கு பார்த்து சமைச்சிருக்கனால இன்னைக்கு அவர் கையில இந்த அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு நான் யூடியூப்ல வந்து யங்ஸ்டர்ஸ் தான் சாதிக்க முடியும், அப்புறம் வந்து இங்கிலீஷ் பேச தெரிஞ்சதான் சாதிக்க முடியும், அழகாக இருந்ததான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு மீனாட்சி அக்கா வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. வயசு வந்து ஒரு தடையே கிடையாது ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நானும் அக்கா ஒரு எக்ஸாம்பிள். அதில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மீனாட்சி அக்கா. தேங்க்யூ. எப்படி இருக்கா பொண்ணு? எப்படி இருக்கா? ஒரு புள்ள பேசிக்கிட்டே இருந்த எந்த புள்ள நான் தான். தேங்க்ஸ்க்கா. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. தேங்க்யூ தேங்க்யூக்கா. அக்கா எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இப்படி ஒரு சரசரன்னு பேசுறீங்க, அது மட்டும் தூக்கத்திலே பேசி பேசி முடிச்சிட்டு போது கண்டிப்பா சொல்லுவாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. நான் எடுத்துறேன். இங்க வாங்க. சங்கீதத்தை கொஞ்சம் ஷூட் பண்ணுடா. இது மகேஷ்ன்றது யாரு? ரமேஷ்கா. இது ரமேஷ் யாரு? நீங்க தான் ரமேஷ். என் சூரியன் கூப்பிடுறாங்க. ஹாய் கௌஷிக், இங்க வாங்க வாங்க வாங்க. ஓகே, லெட்ஸ் ஆல் சே சீஸ். சகோதரன் படமா 4 விஷயத்துல இல்லை ரெக்கார்டிங்